கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அடுத்த 10 பாசுரங்கள் கண்ணனை அம்ம முன்னவாராயேன்னு 10 பாசுரங்கள் கூப்பிட்டாள். என்னிடத்துல பால் குடிக்கிறதுக்கு வா அப்படின்னு கண்ணனை கூப்பிடுறாள். இப்ப உனக்கு அம்மம் தர அஞ்சுவனே என்று சொல்லி உனக்கு பால் கொடுக்க எனக்கு பயமா இருக்கு என்று சொல்ற. ஓரளவுக்கு கண்ணனுக்கு வயசாயிடுச்சுன்னா, பொதுவா குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு வயசாயிடுச்சுன்னா அந்த பால் கொடுக்க மாட்டா தாயார். பாலை மறக்க அடிக்கணும் அப்படின்னு நினைப்பா. இதுக்கோ மங்கு மங்குன்னு பால் குடிக்கும், அவளுக்கோ வலிக்கும், வேலை இனிமே இது இப்படி பொறுக்கி பொறுக்கி சோறு போட்டுக்க ஆரம்பிச்சு விடுத்து அது வேணும் இது வேணும்னு அப்பங்கப்ப எல்லாம் திங்கிறது, அதிகம் சாப்பிட்டுக்கிறது, பாலையும் குடிச்சுக்கிறதேன்னு கொஞ்சம் கொஞ்சமா பால் குடிச்சது போரும் அப்படின்னு நினைப்பா அம்மா. இல்ல கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அது அந்த அந்த சமயத்துல தான் அதுக்கு வேற எதை கொடுத்தாலும் செல்லுபடியாது. அதையே நினைச்சேன்னு கத்துன்னு கத்தோம். அதை மொள்ள மறக்க அடிக்கணும் அப்படின்னு அம்மா நினைப்பா. அது ஒரு பருவம் இல்லையா? அதை முதற்கொண்டு பெரியாழ்வார அனுபவிக்கிறார். நீ இப்ப பெரியவனா போயிட்ட கண்ணா, இனிமே நீ மம்மம் சாப்பிடக்கூடாது, உனக்கு நிறைய பப்பு மம்மு பண்ணி போடுறேன், இனிமே சாதம் சாப்பிடணும், நீ வெண்ணெல்லாம் திங்க ஆரம்பிச்சுட்ட, தயிரெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்ட, அதனால இனிமேலும் அங்கேனும் பால் கொடு பால் கொடுன்னு என்னையும் தொந்தரவு பண்ற, ஊர்லயும் போய் ஒவ்வொருத்தராத்திலையும் தயிர் பால்லாம் குடிச்சுட்டு வர, அது மாதிரி பண்ணாதே கண்ணா என்று அம்மம் தர அஞ்சுவனே அப்படின்னு பாசம். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான், பொன்னே நெய்யோடு பாலமுதுண்டொரு புள்ளுவன் பொய்யே தவழும், மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை வஞ்சமகள் கொங்கை துஞ்சவாய் வைத்த பிரானே, அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவேகே. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு, கண்ணன் பிறந்த வருஷமே பிறந்து அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கான் கண்ணன் வயசுக்கு. அதுகள் எல்லாம் கண்ணனுக்கு எப்படி அலங்காரம் பண்றாளோ ட்ரெஸ் பண்றாளோ அது மாதிரியே ஆத்துல போய் பண்ணிக்குமா. அதனால அந்தந்த அம்மாவுக்கு கண்ணனாட்டம் இவனை வச்சுக்கணும், கண்ணனை போல இருக்கணும், கண்ணனுக்கு நண்பனா இருக்கணும், கண்ணனாட்ட அழகுபடுத்தி விடணும் என்ன அந்தந்த அம்மாவுக்கு தோன்றதுனால எல்லாத்துக்கும் தலையில கொண்ட போட்டு மேலிருக்க சூட்டி எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணி எல்லாம் அநேகமா அந்த ஊர்ல வெண்ணெய் தயிர் பாலுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாதே. எல்லாம் வெண்ணெய் தயிர் பால் தானாவும் சாப்பிட்டு கண்ணனோட திருடியும் சாப்பிட்டு எல்லாம் மழை மழைன்னு இருக்கும். எல்லாம் கொம்மாளம் போட்டு வாசல விளையாடும். பார்த்தா ஒரே கிருஷ்ணமயமா இருக்கும். பொதுவா குழந்தைகளை பார்த்தாலே கிருஷ்ணன் நினைவு வரும், அது ஆம்பளை குழந்தைகளை பார்த்தா. இதுகளெல்லாம் தன் நேர் ஆயிரம் பிள்ளைகளோடு ஒரு கால் கண்ணனோட கண்ணனுடைய சமகாலத்திலே பிறந்த கண்ணனோட விளையாடுகின்ற இதுகளெல்லாம் கூட தெய்வாம்சமா வந்திருக்கோ என்னவோ. அதுகளை பத்தி யாரு நாம் கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் கண்ணனோட கூட விளையாடுறது கொம்மாளம் போட்டு. அவர்கள் மத்தியில எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா கண்ணனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாள். என்ன இருந்தாலும் இவன் தேஜஸ் தனியாச்சே, இவனுடைய ஒரு அழகு தனியா தெரியுமா. தளர் நடை இட்டு வருவான், பொன்னே நெய்யோடு பாலமுதுண்டொரு புள்ளுவன் பொய்யே தவழும். இவன் நெய் பால் தயிர் எல்லாவற்றையும் சாப்பிடுவான், கையில பிடிபடாம ஓடுவான். அவனை பிடிக்கணும்னு நினைச்சா கையில பிடிபடாம ஓடுவான். உள்ள ஓசை கேட்டதும் யாருடா அப்படின்னு நான் கபக்குன்னு தாங்குவான், ஓடிவிடுவான் எல்லா பையங்களும். அப்படி ஓடுறான் இல்லையா? வெளியில போனாக்க இங்க ஆத்துக்கு வந்தா தவழும், நடக்க தெரியாத குழந்தையாட்டும் தவழுவான் அம்மா எதிரில். அதனால அம்மா சொல்றா புள்ளுவன், புள்ளுவன்னா புழுகன்னு அர்த்தம்.
இது மாதிரி எங்கிட்டக்க வந்து அங்க போய் நீ வெண்ணையை திருட்டு ஓடினியாமே அந்த வீட்டுல எனக்கு ஓட தெரியாதே. இப்ப தவழற வயசு அம்மா எதிரில், அந்த வீட்டுக்கு போட்டா ஓடுற வயசு. அதனால உன்னை எப்படிப்பா நான் நம்புறது? நீ தவழறையா ஓடுறையா நீ என்ன செய்யறனே எனக்கு தெரியல. அப்படிதான் உன்னை வந்து பால் கொடுக்கறதுக்காக வந்த ஆரோரு பூதனேன்னு அவள்கிட்ட விஷப்பாலை நீ குடிச்சு அவளை பிசாம தூங்க பண்ணி விட்டிய. அவள் அப்புறம் எழுந்திருக்காம தூங்கி போயிட்டா. துஞ்ச வாய் வைத்த பிரானே அன்னேங்கிறது ஓசை. உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை யாருன்னு தெரிஞ்சுன்னுட்டேன். நீ ரொம்ப பெரியவன், பார்க்கறதுக்கு சின்னவனாட்டம் விளையாடுறையே தவிர ரொம்ப பெரியவன். இனிமே உனக்கு நான் அம்மம் தரத்துக்கு அஞ்சுவன், பயமா இருக்கு எனக்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.